கருவில்லை. முன்னாடி தள்ளிக்கிறேன். தேவருடைய கட்டுமலைக்கு போனேன். சரியா? போற வழியில சுடுகாலை தாண்டி செல்லணும். உண்மையா? இப்ப வாழ்க்கைக்கு பேசணும், ஒரு பொருளாதாரத்துக்கு பேசணுமா, மண்ணுக்கு பேசணுமா? என்ன வேணும், என்ன வேணும்னு கேக்குற. சிந்தனை பிரிவு இல்லாத ஒரு பிரிவு போல நடந்துகிட்டு இருக்குது. செயலும் சிந்தனையை மாறுபடுது. தான் எடுக்கும் முடிவு ஒன்னா இருக்குது, நடப்பது ஒன்னா இருக்குது, சொல்வது ஒன்னா இருக்குது. இப்படி ஆளுக்கு ஒரு திசையும் சிந்தனையுமா வாழ்க்கை போகுது. மாற்றம் கிடைக்குமா? எல்லாரும் ஒத்துமையா இருந்து வாழ முடியுமா? ஒரே அம்மையில போய் சேர்ந்து ஒரு சொல்லால் கேட்டு நடக்க முடியுமா? முடியாதா? அது நடக்குமா நடக்காதான்ற ஒரு கேள்வி. இதை தாண்டி கருத்தாவி இதுல மாற்றம் இல்லையா? நான் வாழ்வதா வேண்டாமாங்கிற முடிவை நீயே சொல்லிருந்து கேட்கிறேன். கால விழுந்துருவான். இந்த வாயில பிரிவும் இல்லாம குழப்பங்களும் இல்லாம மாற்றி தரணும். அதை வழிநடத்தி கொடுக்கணும் என்பதும் கேள்வி. ஆனா அதற்கு முன்னாடி உண்மையில இருக்க தவறை நீ திருத்திக்கிற வாக்கு மாற மாட்டேல. இந்த கடையை கொண்டு போய் வீட்டுல பூஜாரியில வை. இன்னொரு வெளியே வீட்டுல லவால கட்டிடு. இதை பவரை நினைச்சு பார்க்கணும். புரியுதா? அதுக்கப்புறம் நான் மனதை மாற்றி தந்துறேன். மொத்தமா எல்லாரும் ஒரு கம்பெனி சேர்த்து குடும்பத்தை ஓட்டி தரேன். அதுக்கு பொருளாதாரத்தை தேடி அமைச்சு தரேன். ஒரு மண்ணு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, அதை தீர்த்து உனக்கு பூமியாவே அமைச்சு கொடுத்துறேன். கவலைப்படாத. வேற என்ன கேட்கற? புரியல. அத பவரை நினைச்சு பாக்கையில பேசுறேன். தாமரபாளையம் கணவன் மனைவி. அவருடைய கட்டுமலைக்கு போனேன். சரியா? இரு வழங்க பிரச்சனையை தீர்த்து அதுல வழி நடத்தி உடைய ஜெயிக்க வைத்து கொடுக்கணும். பிள்ளைகளை வீடு கொண்டாந்து சேர்த்து என்பது ஒரு கேள்வி. அதுக்கு அப்புறம் சிந்தனை இல்லாம உணவு வாயிலாவிலேயே ஒரே வாயிலாவில அமைத்து வெளியில கொண்டாந்து பூர்த்தி பண்ண வச்சு கொடுத்துறேன். அதை முற்றிலும் தீர்த்து தரணும் என்பது உன்னுடைய ஆசை. அதுக்கு வழி நடத்தி கொடுத்த கவலைப்படாத. ஒரே வாரத்துல பூர்த்தி ஆகும். அதுக்கு மேல வாயிலா வராது. இதே வாயிலால எடுத்து கொடுத்தறேன். தேடி கொடுத்ததை கலங்க வேண்டாம். பூமியில விளையும் பொருளுக்கு உத்தியோகத்தை அமைத்து எடுக்கக்கூடிய பொருளை நீ வைத்திருந்து இப்போதைக்கு விநியோகம் பண்ண வேண்டாம். புரியுதா? அதை வச்சிருந்து பின்னாடி விற்கலாம். விலையை உயர்த்தி கொடுக்குறேன். ஜெயித்து கொடுக்கறது கலங்க வேண்டாம். அமோகமா இருக்கும். எதிரியை வீழ்த்த வைத்து உன்னை அந்த இடத்துல அற்புதமா வாழ வச்சு கொடுத்தறேன். உன் கூட நான் இருப்பேன். உலகத்துக்கு அடுத்து இஷ்ட தெய்வமாக நீ நினைத்து கும்பிடு. மேலோக வச்சு தருகிறேன். மனையில 10 போடாத அளவுக்கு காத்து எதிரியை வீழ்த்தி உன்னை வாழ வச்சு தர. கவலைப்படாத. உடைய சபதம் போட்டுக்கிறான். எப்படி நீ உன் பிள்ளைய வீடு கொண்டாந்து சேர்ப்பேன் பாப்போம்னு சொல்லியிருக்கிற. அவை கண்ணுக்கு முன்னாடி நான் கொண்டாடுவேன். இது முக்கால் சத்தை ஜெயிச்சு கொடுத்துறேன். கருபட சாமிக்கு, என் குருநாதருக்கு, ஆதி சித்தருக்கு, மலையாளுக்கு, மணியனுக்கு, ஆதருக்கு, ஆண்டவனுக்கு.
இதை வெற்றி மலையா வைத்துக்கோ. பூஜை அறையில வைத்து சரியாக காய் முறையில் காத்திருக்கலாம். இதை கூட நினைப்பதை வைத்து பூஜை செய், வெற்றி கிடைக்கு. இந்த கனியை கொண்டு போய் வை, உடனே நான் ஜெயித்து கொடுத்துறேன், அமைச்சு கொடுத்துறேன், கலக்க வேண்டாம். இந்த கறியை கொண்டு போய் ரெண்டா அரைஞ்சு இருவருமே சாப்பிடலாம். என் வீதியை தண்ணியில ஓட்டு குடி. இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது. முற்றிலும் தீர்த்து கொடுத்துறேன், ஜெயித்து கொடுத்துறேன், கவலைப்படாத. அதை சொன்னதுக்கு அப்புறம் 3 நாள்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. நான் உன் மண்ணுக்கு வாரேன், அதை தீர்த்து கொடுத்துறேன், கவலைப்படாத. கொடுமுடி இல்லை, கொடுமுடி இல்லை. முன்னாடி தள்ளிட்டு வரேன். ஏதோ ஒரு கட்டுவானைக்கு போனேன், இப்ப எப்படி இருக்கு? மாற்றத்தை ஏற்படுத்தி தர தொழிலுக்கு செயலை உருவாக்கி தருகிறேன்னு சொன்னேன். அதே ஒரு மாற்றம் இருக்கு. முதல்ல சிந்தனை பிழைவு இல்லாம உயர்ந்து கொடுத்திருப்பேன். அதே ஒரு பிள்ளைக்கு படிப்புல குறைவில்லாம அமைச்சு தரணும், ஜெயித்து கொடுக்கணும், உத்தியோகத்தையும் அமைக்கணும். காரை விழுந்துட்டு வா, நீ உட்காரு. இது 2 நடத்தி கொடுத்தா எனக்கு என்ன செய்யற? நடத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னை வந்து பார், அப்போதும் நான் சொல்றேன், ஜெயித்து கொடுத்துற கலக்க வேண்டாம். அப்படியா? சரி, அப்படியா, கேட்டுருவோம். வேற என்னடா கேக்குற? அதத்தான் சொல்றேன், 2ல 1 தானே பூர்த்தியாக்க முடியும், 2க்கும் போக முடியாதுல்ல. பிடித்ததே ஜெயித்துக்கோ, அதே அமைச்சு கொடுத்துறேன், அங்கேயே வெற்றியோடு படிப்பாய். அப்படியா? ஒரு மண்ணு போல கேட்கணுமா? என்னது? அதை பிரிச்சு கொடுக்கவா, பணம் வாங்கிட்டு ஒதுங்கிக்கிறியா? இடமா வாங்கிக்கிறேன். நான் கேட்கறது புரியுதுடா. பணமா வாங்கி ஒதுங்கிக்கிறியா இல்ல இடமே வேணுமான்னு கேக்குறேன். இந்த கடையை கொண்டு அந்த இடத்துல போட்டுரு, வெற்றி ஆகும், வாங்கி கொடுத்துறேன். என் வீதியை போட்டு தலையில ஓட்டு குடி, ஆரோக்கியமா இருக்கும். சரியா? என்னைய பௌர்ணமி அமாசன் வந்து என்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போ, ஜெயித்து கொடுத்துறேன். இதே இல்லை, பெண்ணடியா மட்டும் தனியா வந்தது. முன்னாடி தள்ளிட்டு ஏதோ ஒரு கட்டுமனைக்கு போனேன். இப்ப உலகாக பேசணுமா பிள்ளைக்காக பேசணுமா? புரியல. உத்தரத்துக்கு மேல அதுக்கு வழி வரும்னு சொன்னேன். அதுக்கு இடையில என்னை வந்து பாருன்னு சொன்னேன். காலங்கள் கழிந்து போனது, புரியுதா? அது காலம் கழிந்து போனதுன்னு சொல்லிட்டேன். இந்த கனியை கொண்டு அந்த இடத்துல போட்டுரு, 60 நாள்ல வித்து கொடுத்துறேன். சரியா? பொருளாதாரத்தை அமைச்சு தந்துறேன், ஒரு பிரச்சனை தீரு. அதை வர பொருளாதாரத்தை வைத்து மறு இடம் ஒண்ணு அமைச்சுக்கிறியா? பண்ணிக்கலாம். கால ஒன்று வா.
வேற என்ன கேக்குற? எந்த அப்பளத்தையும் இல்லாம அமைச்சு உனக்கு அதை தீர்த்து தருகிறேன். எப்பொழுதும் உன் கூட இருப்பேன், கலங்க வேண்டாம். வெற்றி நடக்கும். இந்த கறியை கொண்டு போய் போட்டு இந்த பூவை பூஜை அறையில வைத்துக்கோ, சிறப்பாக நடக்கும். முத்தூர் இல்லை. முன்னாடி தள்ளிக்கோ. ஏதோ ஒரு கட்டுமனைக்கு போனேன். நான் சொல்றத செய்துட்டியா? இப்ப இரு பிரச்சனையை தீர்த்து அவனை குணாதி வீடு சேர்த்து வாழ வைக்கணுமா, இல்ல பொருளாதார பிரச்சனையை தீர்க்கணுமா? கால் ஒன்று அந்த பொருளாதாரத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவன் சொல்லுவேன். அந்த மனசை மாற்றி தருகிறேன், புரியுதா? அவன் செய்யும் வேலைக்கு இன்னும் அமைத்து பொருளாதாரத்தை தேடி வர வச்சு தாரேன். அவன் மூலமா உன்னுடைய உறவால் ஒரு மனவர் மூலமா இருவர் பொருளாதாரத்தை திரட்டி உன் பொருளாதார பிரச்சனைய நான் ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்குள்ள முற்றிலும் தீர்த்து கொடுத்துறேன். அது வரையில யாரு வீடுக்கு வந்து கேட்காத அளவுக்கு ஒதுக்கி தாரேன். உனக்கு ஒரு பொருளாதாரத்துக்கு வழிவகுத்து கொடுக்குறேன், கவலைப்படாத. வேற என்ன கேட்குற? ரொம்ப எல்லாருமே அவமானப்படுத்துறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க போய் மட்டும் உனக்கு என்ன நடக்குது, நீ எதுக்கு சாமி தேடி தேடி இப்படியே போற, உனக்குன்னு என்ன நடக்குது அப்படின்னு ஒரே சண்டை. வர்றப்ப கூட இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு போராடி வந்திருக்கிறேன்னு உங்களுக்கே தெரியுமில்ல சாமி. உங்களை பார்க்க வர்றது கூட எனக்கு நிம்மதி இல்லாத இதா இருக்கு. அப்ப எங்கதான் போறது, என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எங்க காசு கேட்டாலும் தரங்கிறாங்க, கடைசியில கழுத்தெடுத்து விடுறாங்க. விநாயகர் தனி ஊத்த சொன்னேன், பூர்த்தி ஆயிடுச்சா? ஊத்திட்டு இருக்கிறேன் சாமி, 10 வாரம் ஊத்திட்டு. எத்தனை வாரம் இருக்கு? 11 வாரம் இருக்கு. அது பூர்த்தி ஆறதுக்குள்ள உன் பிரச்சனை எல்லாம் தீரும், புரியுதா? அடுத்தவர்கள் பேசுவதை கேட்டோ சொல்வதை கேட்டு நீ கலங்க வேண்டாம். நான் பார்த்து கொள்றேன், அதுக்கு வழி நடத்தி தருவேன், மாற்றம் கிடைக்கும். என்னோட வீட்டுக்கே நீங்க வர மாட்டேங்கிறீங்க சாமி. வர மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே எனக்கு காட்டுறதே இல்ல. நீங்க ரொம்ப தூரம் தள்ளி வச்சு பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் சாமி. இந்த கறியை கொண்டு போய் பூஜை அறையில வைத்து நினைத்து கும்பிடு, புரியுதா? நான் வரும் அறிகுறியை உனக்கு காமிப்பேன், அதை கண்டுக்கோ. நான் கூட இருப்பேன், கவலைப்பட வேண்டாம், சரியா? அப்படியா? தூரத்தில இருந்து கருச்சாமி அவளை பார்க்குதோ தள்ளி வைத்திருக்குதோ என்று நீ நினைக்கிற. ஆமா சாமி, நான் எவ்வளவு கஷ்டத்துல வந்திருக்கேன்னு உங்களுக்கே தெரியுமா தெரியாதா? உங்களை எவ்வளவு மனசார நம்பிக்கிட்டு இந்த குழந்தை கூட காத்து மலைன்னு தெரியாம பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்துல உங்களை நம்பி வந்துட்டு இருக்கேன். இதனால எவ்வளவு கஷ்டம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் தெரியுங்களா? இந்த செயலும் சிந்தனையும் மாறும், புரியுதா? உன் பொருளாதார பிரச்சனையை தீர்த்து தருவேன். இந்த வாரம் பூர்த்தி ஆவதற்குள்ள அது வெற்றி ஆகு. அதுக்கு முன்னாடி பாதி பிரச்சனை தீரு. அதுக்கு பொருளாதாரத்தை தேடி தர வாங்கி கொடுத்துறேன். நீ எனக்கு ஒரு வாக்கு ஒன்று கொடுத்துருக்கிற, அதை மறந்துடாத. அதே போல நீயும் நடந்து கொள்ளணும். நடந்துக்குவாங்க சாமி. நான் என்ன போய் மாத்தி நடக்கணும்னு நினைக்கல. இப்பவும் எல்லாமே கார் பிரச்சனை கூட முடிஞ்சிருச்சு.
சம்பாதிக்கிற காசு வீட்டுக்கு கொடுத்தா எல்லா கடன் பிரச்சனையும் தீர்க்கணும். எல்லாருமே இதை பொறுப்பெடுத்து கொஞ்சம் நடத்தி கொடுக்கணும். நான் சொத்து வேணும் சொகம் வேணும்னு கேட்கல, இருக்கிற இடம் எனக்கு உருப்படியா கிடைக்கணும், நான் நம்பி வந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதுல மாற்றம் இருக்காது, உறுதியா அமைய. இந்த கனியை வெற்றி கனியா வைத்துக்கோ, புரியுதா? இதை பார்க்க வரும் பொழுது நீ எப்படி எனக்கு ஏதாவது செய்து கொண்டு வருவியோ அதே போல நீ நடந்துக்கோ. உறுதியா அமைச்சு தந்துடுவேன், ஜெயித்து கொடுத்துருவேன், கவலைப்படாத. மனத்தை மாற்றி தந்துடுறேன். அவனுக்கு மூலம் பொருளாதாரமும் உனக்கு கிடைக்கி, இன்னொரு பொருளாதாரமும் தேடி வரும். உறுதியா அமைச்சு தந்துடுறேன். இதை என் பணத்தை வைத்துக்கோ, தேடி வரும் பணம் வாங்கி கொடுத்துறேன். கவுண்டம்பாளையம். கவுண்டம்பாளையம். முன்னாடி தள்ளிக்கு வரணும். எப்போ கட்டுமனைக்கு போனேன், சரியா? உன்னுடைய வீட்டுக்கு போனேன். நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நித்தம் கவலையும் கண்ணீருமா போகுது. இப்ப இருக்கும் இடத்துலயே நிம்மதியா இருக்க முடியலையா, சாக சொல்றியான்ற நிலைமைக்கு வந்திருக்கிற. வேற உட்காந்துக்கிறேன். வரவனால வச்சுக்கிறேன். நிச்சயம் விட மாட்டேங்கிறேன். எம்ஏ குடியில் போடுறேன். தான் பொழைக்கிறேன். நிம்மதியும் சிந்தனை இல்லாம இருக்குது. பிரிவுகள் கிடைத்து அதுல பொருளாதாரமா அமைத்து வாழலாம் நினைத்தாலும் அதுக்கு வழி இல்லாம இருக்குது. பவராலையும் அதிகாரத்திலையும் நம்மளை விழுந்துடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதை பொய்யா ஆக்கணும், உனக்கு சாதகமா அமைத்து தரணும். இருக்கும் பூமியை இரண்டா பிரித்து உனக்கு உண்டானதை வாங்கி கொடுத்துடணும். அதை பொருளாதாரமா மாத்தி கொடுக்கணும். இது எப்ப நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது உன் கேள்வி. இதுல பிரிச்சு உன் பாகத்தை வாங்கி கொடுத்தா போதுமா, இல்ல அவனை மொண்டி கட்டி போடணுமா? பாகத்தை வித்து கொடுக்கணும். பிரிச்சு உனக்கு வித்து கொடுத்தா போதுமா, இல்ல அவனை மொண்டி கட்டி போடணுமான்னு கேக்குறேன். சித்தனை 30 பொறுத்துக்கோ, புரியுதா? அதுக்கு மேல மாற்றம் கிடைக்கி உன் பாகத்துக்கு நான் வாங்கி பொருளாதாரமா மாத்தி கொடுத்துறேன். அதுக்கு அவன் சம்மத தெரிவிக்க வச்சுறேன். அதுக்கு முன்னாடி அவனை திருத்தி அடக்கி உட்காருற, புரியுதா? அதை அடக்கி உட்கார வச்சுறேன். இந்த கனியை என்னை நினைத்து வேண்டி அந்த வேலை குத்திட்டு வந்துடும். அம்மா அப்பங்க பாசமே இல்லாத மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. யார் அமைச்சாங்கன்னு தெரியல சார். பாசம் இருந்தவரை பாசம் இல்லாத சாமி ஒரு வருஷம் அம்மா அப்பங்க தான் எல்லாரும் கரட்டி எங்களை கீழே பிடிச்சி தள்ளிட்டேன். பெண்ணுனால சதியும் சிந்தனை நடக்குது. அதை நான் பார்த்துக்கிறேன், மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறேன். உனக்கு தலைமாடு காத்து இருக்கும் இடத்தை விட்டு மாறி உன்னுடைய பூமியில போய் வாழ வைத்து உனக்குன்னு அந்த பொருளாதாரத்தை மாற்றி வித்து கொடுத்து வாழ வச்சு கொடுத்துறேன். காத்து தார கவலைப்பட வேண்டாம், சரியா? வையாசிக்குள்ள அது நடக்கும்.
நடத்தி கொடுத்துற, கலங்க வேண்டாம். வேற என்ன கேட்கற? அவர் கையெழுத்து போட்டு போடுறாப்புல அவன் நல்ல உச்சியை கொடுத்து உறுதியா மாத்தி தந்துடுவேன். இந்த கனியை கொண்டு போய் உன் கூட இந்த பூஜை அறையில வைத்துக்கோ. இந்த பழத்தை கொண்டு போய் இதோடு இன்னொரு கனி சேர்த்து சாப்பாடு செய்து சாப்பிடலாம். ஆரோக்கியமா இருக்கு. அமைச்சு கொடுத்துறேன். என் வீதியை பூஜைக்கு ஜெயித்து கொடுத்துறேன். அவன் இனிமேல் நீ இருக்கும் திசைக்கே வரமாட்டான். உட்கார வச்சாரன். சரியா? நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத. மூத்தவரைக்கும் உடம்பு நேரம் சரியில்லாத மாத்து சாப்பிட்டு மாத்தி தந்துடுறேன். அடுத்த முறை என்னை பார்க்க வரையில அதை பத்தி பேசுறேன். இடத்த விட்டு கொடுக்கணும், அவனே விட்டு கொடுக்கணும். வித்து கொடுத்துறேன். சரி எப்ப முத்துக்குமார் சாமி எல்லை. முத்துக்குமார் சாமி எல்லை. அதுக்கு பக்கமா இருந்தாலும் வாங்க. பைசல் 1 2 நீங்களா? எந்த ஒரு நான் சொன்னது தெரியுதா? அங்க முருகன் ஆலயம் இருக்கா? முத்துக்குமாரன்ற அவன் தானே? சரியா தானே கூப்பிட்டேன்? முன்னாடி தள்ளி உட்காருங்க. இன்னும் முன்னாடி தள்ளி உட்காருங்க. என்ன வேணும்? மரம் வேணும். ஒரு பூமி ஒன்று பிரிக்காம கிடக்குது. அதை பிரிச்சு தரணும், அமைச்சு கொடுக்கணும். வாழ்க்கைக்கு துணையை வருவதற்கு நேரமும் சந்தர்ப்பமும் வரும் பொழுது தட்டி விட்டுற சதியால நிக்கிறத தவிர விதியால இல்லை. புரியுதா? அதை உடைத்து உனக்கு அதை வாழ்க்கையை அமைத்து தரணும். பூமியை பிரிச்சு கொடுக்கணும். காலில் விழுந்துட்டோம். அந்த பூமியில இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளிக்கிட்டு என்னை வந்து தனியா பாரு. அப்பொழுது பேசுற அந்த பாகத்தை பிரிச்சு கொடுத்தர, அமைச்சு கொடுத்தர, கவலைப்பட வேண்டாம். திருமண வாழ்க்கைக்கு இன்னும் 40 நாள் பொறுத்திரு. அதுக்கு மேல கைகூடி வரும். அமைச்சு கொடுத்தர 3 வரன் வரும். 1 குறை இருக்கிற பெண்ணா இருக்கு, 1 குழந்தையோடு இருக்கு, 1 எந்த ஆதரவும் இல்லாம இருப்பா. 3ல எது வேணுமோ அதை அமைத்துக்கிறலாம். சரியா? வேற என்ன கேக்குற? அதுக்கு அந்த மண் அள்ளிக்கிட்டு என்னை வந்து பாருன்னு சொல்லிட்டேன். அப்பொழுது நான் பேசுறேன். சரியா? இந்த கறியை கொண்டு போய் 2 அரைச்சு புளிஞ்சு சாப்பிட்றேன். என் வீதியை பூஜிக்கோ. மண்ணை அள்ளிட்டு என்னை வந்து பாரு. அப்பொழுது நான் மண்ணுக்கு பேசுறேன்.